அடர்ந்த காட்டின் அருகே ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் வெளிப்புறத்தில் பசுமையான புல்வெளி. அங்கேதான் சாந்தமான எளிமையான கழுதை வாழ்க்கை நடத்தி வந்தது. அதே காட்டில் ஒரு கூர்மையான தந்திரமான நரியும் வாழ்ந்தது. நரி கழுதையை பார்த்தது ஒரு நாள். இவன் எவ்வளவு அமைதியாக இருக்கிறான், இந்த மாதிரி மனிதர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மனதில் நினைத்தது. நரியும் கழுதையும் படிப்படியாக நண்பர்கள் ஆனார்கள். ஆனால் அந்த நட்பு உண்மையானது இல்லை. நரி கழுதையை தனது லாபத்திற்காகவே பயன்படுத்திக் கொண்டது. ஒரு நாள் நரி மிகவும் பசியில் இருந்தது. சாப்பாடு எதுவும் கிடைக்கவில்லை. அப்போது காட்டு மன்னன் சிங்கம் தன் குகையின் அருகே இருப்பதை கவனித்தான். நரிக்கு ஒரு தந்திரம் தோன்றியது. இந்த கழுதையை சிங்கத்திடம் அழைத்து சென்று விருந்தாக கொடுத்து விடலாம். அப்புறம் நாம் இங்கிருந்து தப்பி ஓடி பாதுகாப்பாக இருக்கலாம் என்று எண்ணியது. அது கழுதையை அழைத்து, காட்டு ராஜா உங்களை சந்திக்க விரும்புகிறார், அவர் உங்களை பார்த்து பெருமை அடைவாராம் என்பது போல பொய்யாக கூறியது. எப்போதும் மற்றவர்களை நம்பும் கழுதை, அப்படியா, நான் சிங்கம் என்னை பார்க்க விரும்புகிறதா என்று கூறி மகிழ்ச்சியடைந்து நரியின் பின்னால் சென்றது. நரி கழுதையை சிங்கம் இருக்கும் இடத்திற்கு கொண்டு சென்றது. சிங்கம் கழுதையை சாப்பிட தயாராக பாய்ந்தது. ஆனால் கழுதை பயந்து ஓடிவிட்டது. நரியின் திட்டம் பாதியில் கலைந்து போனது. சிங்கம் கொதித்து, நரியே, நீயே போய் அவனை மீண்டும் கொண்டு வா, இல்லை என்றால் உன்னையே நான் விருந்தாக எடுத்துக்கொள்வேன் என்று கர்ஜித்தது. நரி பயந்து போய் வேறு வழியின்றி மீண்டும் கழுதையை தேடிச் சென்றது. நரி மீண்டும் கழுதையின் அருகே சென்று, சிங்கம் உங்களை பார்த்ததும் பயத்தில் குதித்து கொண்டதாம், உங்கள் பெருமை பார்த்து மயங்கி விழுந்ததாம், நீங்கள் மீண்டும் வந்தால் உங்களுக்கு சிறந்த மரியாதை கிடைக்கும் என்று பொய்க்கதையை பின்னி பேசியது. நல்ல மனசுடைய கழுதை மீண்டும் நம்பி நரியை பின்பற்றியது. சிங்கம் இந்த முறை வாய்ப்பை விட்டு கொடுக்காமல் கழுதையை பிடித்து சாப்பிட்டது. கழுதைக்கு ஏற்பட்ட இந்த நிலையைக் கண்டு நரி திருப்தியடைந்து நிம்மதி பெருமூச்சு விட்டது. சிங்கம் திடீரென்று நரியை பிடித்து கொண்டது. நரி அதிர்ச்சியில், நான் உனக்கு உதவினேன் அல்லவா, கழுதையை உனக்கு கொண்டு வந்தேன் என்று கத்தினாலும் சிங்கம் கோபத்துடன், தன் நண்பனையே தந்திரமாக கொடுத்தவன் எனக்கு எப்படி விசுவாசமாக இருப்பான், உன்னை நான் எப்படி விட முடியும் என்று கூறி நரியையும் கொன்றது. இந்த கதையின் நீதி, தந்திரம் செய்வோர் தமக்கே தீங்கு வரலாம். மற்றவர்களை ஏமாற்றுபவன் இறுதியில் தானே பெரிய பிரச்சனையில் சிக்குவான்.